ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் வந்து மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கணும். மானிட்டரைசேஷன் ஆகி ஒரு 2-3 டேஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு வந்து சாரி சொல்லிக்கிறேன். தென் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. நீங்கள் இல்லாமல் இது பாசிபிள் இல்லை. ஸோ இன்னொரு வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தென் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளார போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் தேவைப்படுது. ஸோ நான் ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதை நான் சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். உள்ளே போகிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெந்து வரணும். ஸோ நம்ம கட் பண்ணாமல் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 4 விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது ரொம்ப வந்து குழைய வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து இருந்தது அப்படின்னா போதுங்க இந்தளவுக்கு. அடுத்ததாக வந்து ஒரு பீலர் வச்சு இல்லை கையாலே வந்து தோல் எல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வேக வச்சதால் தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அடுத்ததாக வந்து இதை வந்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கட் பண்ண கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆற வச்சுட்டு கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இதில் வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். அதை வந்து மறந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேரட் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். நான் பெரிய சைஸில் இருந்தாலும் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சைஸில் இருந்தது அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்துருந்த 2 உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். பார்க்குறதுக்கு வந்து சூப்பரான ஒரு கலரில் இருக்குங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எந்த கட்டிகளும் இல்லாமல் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காய்கறி வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு தான். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களும் மட்டும்தான். ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் தான். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும், குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பிரைட் கலரில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக வந்து இந்த கப்பால் சின்ன கப்பு தான். இந்த கப்பால் வந்து நம்ம 2 கப் அளவு வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த அரிசி மாவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருக்க காய் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற அளவு பதம் வந்து வர அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மி பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த சின்ன கப்பால் 2 கப் அளவு சேர்த்தேன். எனக்கு வந்து அது சரியாக இருந்தது. பாருங்கள், இது 2 கப் அளவு சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிரைட் கலரில் இருக்குது. இதுவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது 2 கப் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே வந்து அதே கப்பால் 1 கப் அளவு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. கடலை மாவு சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்குங்க. அரிசி மாவு மட்டும் இப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ரொம்ப தண்ணியாட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மாவு வந்து பசங்க வச்சுருக்கல, இந்த பதம் வந்து சரியாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட வந்து அடுத்ததான் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இதையும் ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. வீட்டில் வந்து நீங்கள் என்ன ஆயில் வந்து குக்கிங் பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஆயில் வந்து ஒரே 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க போதும். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி ஆயில் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாது. ஸோ அதனால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மாதிரி பால் கவர், எண்ணெய் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எந்த அளவு உள்ளே ஃபில் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு வந்து சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் பால் கவர் இருக்குது அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம். நம்ம பால் கவரை விட எண்ணெய் கவர் எடுக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்ல வழவழன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நீங்கள் ஆனாலுமே மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஒட்டாது. நீங்கள் பயப்படாமல் பால் கவரில் கூட சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி ஆயில் கவர் இருந்தது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க.
இதையும் தாண்டி பைப்பிங் பேக் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பைப்பிங் பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நாசில் பயன்படுத்திக்கோங்க. நம்ம வீட்டிலே வந்து எப்படி வந்து பைப்பிங் பேக்கும் நாசில் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக வீட்டில் இருக்க எண்ணெய் கவர் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது போட்டதுக்கு அப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறேன். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது மேலே வந்து மாவு வந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. கீழே வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளாட்டாக வர மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி பிடிச்சிக்கிறேன். ஸோ இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உருண்டையாக நல்ல ஷேப்பில் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடு பண்ணிவிட்டு சேர்க்காதீங்க. ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் வந்து குக்கிங்க்கு என்ன ஆயில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் போட்டு 2 சைடும் வந்து திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் அந்த அரிசி மாவு அதெல்லாம் சேர்த்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சூப்பரான டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கடைகளில் வந்து குழந்தைங்க போய்ட்டு குர்குரே சிப்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயை வச்சு ரொம்ப அழகாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி சிப்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. குர்குரேலாம் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து பழகுங்க. குர்குரே வந்து ப்ராப்பராக எப்படி செய்கிறது அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது பேசிக்காக குர்குரே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள். தேங்க்யூ.